ஹாய், வெல்கம் டு டைமண்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ராங்க். இப்போ கார்கள் இல்லாத வீடுங்கிறது பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இது மாதிரி ஓரளவுக்கு அதிகமான இடங்களில் இப்போ கார் இருக்குது, நிறைய பேர் கார் வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு தேவைகள் வந்துருச்சு இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில். அதே தான் இப்போ நம்ம ஒவ்வொரு வாகனங்களுக்கும் இந்த ஃபாஸ்டாக் ஒட்டியிருப்போம். அதான் நெடுஞ்சாலை இல்லை கடக்கும் பொழுது, அதான் நெடுஞ்சாலையில் நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சுங்கச்சாவடின்னு ஒன்று இருக்கும். வரி வசூல் பண்ணுறாங்க, சாலை வரி. அதுக்காக ஃபாஸ்டேக் வச்சுருக்கோம். இப்போ ஃபாஸ்டேக்கில் ஒரு புதிய விதிமுறை அமல்படுத்துகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு. இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும், பெனிஃபிட் இருக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பாஸ் எடுத்தால் போதும். அந்த பாஸ் 3000 அமௌண்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 3000 நீங்கள் பாஸ் எடுத்தீங்க அப்படின்னா டோலில் அந்த ஒரு வருஷத்துக்கு சுங்கச்சாவடி அதை நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு 200 தடவை நீங்கள் சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி போகலாம். 200 தடவை சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி போகலாம்னா இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கும். அந்த பக்கத்தில் உள்ள சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி போயிடுறோம். திரும்ப வரும்பொழுதும் அதே சுங்கச்சாவடியில் வரோம்ல, அப்போ என்ன ஆயிருந்தா 2 கணக்காயிருது. இப்போ 200 லிமிட் கொடுக்குறாங்கல்ல, அதில் நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தால் அதே சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணும் பொழுது 2 முறை அதை பயணம் செஞ்ச மாதிரி ஆயிடுது. அது மாதிரி நம்ம 200 முறை ஒரு ஆண்டுக்கு நம்ம பயணம் பண்ணலாம். அந்த 3000 இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா, அந்த பாஸ் எடுத்தோம்னா, இந்த பாஸ் கட்டாயமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் இது உபயோகப்படாது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் அது உபயோகப்படும். இது எதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் அடிக்கடி போகிறவங்களுக்கு அந்த நேரங்கள் ரொம்ப சிரமமாகுது. நின்று காத்திருந்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அது எப்பயாவது போகிறவங்களுக்கு தெரியாது. அடிக்கடி போகிறவங்களுக்கு தான் என்னடா இங்கே இத்தனை வண்டி நிற்கிதே, இதை கடந்து நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு சிரமம் வரும். ஆனால் அந்த பாஸ் எடுத்துட்டால் அந்த சிரமம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சுகமான பயணங்கள் மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது எப்படி இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மொபைல் ஆப் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 2 வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னா ராஜ் மார்க் யாத்ரா அப்படின்னு ஒரு ஆப். அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா நெடுஞ்சாலை ஆணைய தளம், அதாவது வெப்சைட், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி வெப்சைட். இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா சாலை போக்குவரத்து துறை அமைச்சக தளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆங்கிலத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் வெப்சைட். அதாவது 2 வெப்சைட் வழியாகவும் அந்த ஆப் வழியாகவும் நம்ம அதை பதிவு செய்யலாம். அதாவது அதை பாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை. அதனால் பொதுவாக இப்போ சொல்ல வர்றது என்ன, வருடாந்திர பாஸ். இந்த வருடாந்திர பாஸுக்கு 3000 பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு 200 முறை போயிட்டு வரலாம். அதாவது பயணத்தை சுகமாக போயிட்டு வரலாம். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா எல்லாருமே இதில் இந்த பாஸ் எடுக்க முடியாது. அதாவது வணிக முறையிலான வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது கீபோர்டுன்னு சொல்லுவோம்ல, நம்பர் பிளேட்டு, எல்லோ போர்டு, இது மாதிரி வண்டிகள், அப்புறம் லோடு வீகள், இந்த சரக்கு வாகனங்கள், பஸ்ஸு, இது மாதிரி லாரி, இது மாதிரி எந்த வாகனங்களுக்கு இது பொருந்தாது. ஒன்லி ஓன் வீல். நம்ம சொந்தமாக கார் வாங்கி ஓட்டுறாங்க, இந்த ஓன் போர்டு, அதாவது நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டில் பிளாக் லெட்டர் எழுதியிருக்கும்ல, இந்த நம்பர் பிளேட்டு உள்ள வாகனங்கள் போச்சுன்னா இதை பாஸை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும். இன்றைய குறிப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நினைக்கிறேன். இனி அடுத்த ஒரு குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைமண்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ராங்க்.
பாய்.